வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சுகர், ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு, ஒரு அரை கப் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்ல கலர் மாறிடுச்சு. மாறினதும் நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை நெய்யில் சேர்த்துக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கோதுமையோட ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். இப்போ கோதுமை மாவு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி அதோட ஈரப்பதம் கோதுமையில் சேர்கிற மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்ருக்கும் போதே சைடில் ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்ற அளவு போட்டு கலந்துக்கலாம். இந்த டைமில் சுடு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களால் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது கலந்து விட்டுக்க முடியல அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தண்ணியாட்ட போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அல்வா பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த பதத்துக்கு. இதை நல்லா கொஞ்சம் கோதுமை வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கிண்டி விடும்போது அப்பப்போ இடையில நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாமே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஈரப்பதம்லாம் உறிஞ்சு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மொத்தமாகவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. சப்போஸ் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தான் அந்த தண்ணி சுருண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இது கரண்டியோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கோதுமையை வறுக்கும் போதே அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதனால் இந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டால் போதும். டைம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சுட்டு சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள் கரண்டியோட. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.